மாசம் ஒன்று Hi, hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்க புரோ பாத்துருவீங்க சூப்பரா ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி வீடியோ வந்து பாத்துருப்பீங்க. அதே போல பாருங்க எப்படி உங்களோட இமேஜ் சாட் பண்ணி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். இந்த ரேட் வந்து பார்த்தா அலர்ட் ஷாப் அப்படி இந்த ஆப் மட்டும் இருந்தா மட்டும் உங்களால இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் கூட இல்லாம அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல கொடுத்துருக்கேன். நம்ம ஆப்போட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ்ல ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் எலமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதில் ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட் எதுவுமே ஆட் பண்ணி தேவை, ஜஸ்ட் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண மட்டும் போதும். அதுக்கு சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எலமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு லிங்க் கொடுப்பா. லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எலமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு QR கோட் அந்த QR கோட் கூகுள் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எலமெண்ட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா மூணுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. இப்போ டவுட் வரலாம் அப்புறம் டெலிகிராம் குரூப் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நான் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கணும். அந்த டேட் பார்த்துக்கலாம். அந்த டேட்டுக்கான நோட் பண்ணிட்டு டெலிகிராம் கூட அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் கூட சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படி நீங்கள் சொல்ல கொஞ்சம் கூட புரியல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னா டீடைலாக பார்த்தா ஒரு ஆல்ரெடி கட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். வேண்டுங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சிறாங்க வீடியோ பார்த்தா போய் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பண்ணா எடிட் பண்ணுறது அப்படி பார்த்தா சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்தாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா வெட்டிங் ஆனிவர்சரி ஹாப்பி வரும். இங்கே வந்து ஒரு பிக்கு இருக்கும். ஒரே பிக் மட்டும் உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்பில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி பிக்கு பார்த்தா எடுத்துட்டு உங்கள் பிக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ரூப் பண்ணணும். அதுக்கு பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப் மெசேஜ் கொடுக்குறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் எது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா செலக்ட் பண்ணா பண்ணீங்க. நான் எக்ஸாம்பிளாக அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே உங்கள் ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா கீழே உங்களுக்கு ரிமூவ் பீச்சின் ஆப்ஷன் ஷோ ஆகும். அது கொடுத்து அவங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இமேஜில் இருக்கலாம் லிரிக்ஸ் மாதிரி பார்த்தா போயிடும். ஓகேங்களா? அதே போல் உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு ரிமூவ் பேஜ் கொடுத்தியாங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தா மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தா ஆட் பண்ணி வச்சு ஒன்றா இருக்க மாதிரி இந்த பிக் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ண மேலே கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்கள் கேலரியில் நீங்கள் வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கல ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்துருக்கும். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் ஒன்று கொடுத்துங்க. அது கொடுத்து ஆனால் ஃபோட்டோ வந்து பார்க்கவா அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண சிம்பிள் மேட்டர் தான். ஓகேங்களா? இங்கே குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று ஆப்ஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட்டர் குரூப் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி கீழே கட்ட பாக்ஸாக பார்த்தோன்னா எல்லாமே நிறைய இமேஜாக இருக்கும். இந்த இமேஜெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் மாற்றணும். அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறீங்க. கலர்ஃபில் கொடுக்குறீங்க. ஃபில் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. அதே தான் கொடுத்துருக்க எல்லா பிக்குமே குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட் 2 சேஞ்ச் பண்ணிங்க. அந்த குரூப்பில் போய்ட்டு குரூப் அண்ட் மாஸ்க்குள்ளே போய்ட்டு மாற்றிக்கங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏர் பண்ணுக்காமல் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா வீடியோக்கு 1 பிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்சதெல்லாம் கேலில் இந்த ஒரு வீடியோ தான் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.